வணக்கம். தேங்க்யூ ஃபார் கிவிங் ஃபீட்பேக்ஸ் புக் டாக்ஸ் பற்றி. எனக்கு பர்சனலி 2-3 பேரண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு. ஆமாம், நானும் ஒரு வாட்டி ஒரு சைல்டு லாஸ்ட் ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் நான் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அங்கே ஒரு குழந்தை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டி காமிக்குதான். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறோம் என்னன்னா, பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், நம்ம தெரபிஸ்ட்டு ஒரு லெத்தார்ஜி, ஒரு லேசினஸ் வந்துடுது. இப்போ எழுந்துக்கவே பிடிக்க மாட்டேங்குது, மூவ் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு பிளேஸ்லேருந்து எழுப்பி இன்னொரு பிளேஸ் கொண்டு போகணுன்னா, இல்லைன்னா ஒரு கிராஸ் மோட்டர் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இது ஒரு 12-year-old கேர்ள். அண்ட் நாங்கள் ஒரு 1 week ட்ரை பண்ணோம், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், கொஞ்சம் கான்சிக்வன்ஸ், கொஞ்சம் சிங்கிங் எல்லாமே. ஆனால் ஒரு வாட்டி நான் ஜஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டேன், நீங்கள் லாஸ்ட்டாக பிளட் டெஸ்ட் பண்ணிங்களா, ஒரு வாட்டி நம்ம பண்ணிக்கலாமா, குழந்தை கொஞ்சம் பேலாக தெரியுது அப்படின்னு. ஒரு டல்னஸ், அது வேணும்ன்ட்டு பண்ண பிஹேவியர் மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் ஆழமாக பார்க்கும்போது ஃபேஸ் எல்லாம் பேலான மாதிரி இருக்குது, கலர் கொஞ்சம் ட்ரெயின் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹீமோக்ளோபின் 4 or 5 என்னமோ இருந்தது. உடனே ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்தது. அயர்ன் சப்ளிமெண்ட்ஸ் அண்ட் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் தான் அந்த கேர்ள் கொஞ்சம் பெட்டராகி, கிட்டத்தட்ட ஒரு 2 months 3 monthsக்கு அப்புறம் தான் நாங்கள் அவளை அந்த ஓல்டு என்தூசியாஸ்டிக், எனர்ஜி, ரெடி டு மூவ், ரெடி டு டூ கிராஸ் மோட்டர் கேட்டகரியில் பார்த்தோம். ஆமாம், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாட்டியவே ஆயிருக்கு. ஆழமாக பார்க்கும்போது அந்த சைல்டு, நம்ம எல்லா மெத்தட்ஸும் ட்ரை பண்ணிட்டோன்னா ஒரு வாட்டி நம்ம யோசிக்கணும், ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா அப்படின்றது. அண்ட் சம்டைம்ஸ் ஒரு மெடிக்கல் ஹெல்ப்னால கூட நம்மளுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கலாம்.